ஓகேங்க, காலையில் 11 மணிக்கு வந்து மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம். அவ்வளோ வெயிலாக இருக்குது. பட் நல்லா தான் இருக்குது. நம்மளுடைய கோல்ட் ஃபேஸ் மாதிரி தான். அதாவது சொல்கிறாங்க உலகத்திலே ரெண்டாவது மிகப்பெரிய பீச் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நீளமான பீச்சு. ஆனால் ஒரு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு அப்புறம் வந்தால் நமக்கு பார்க்கலாம். வாங்களேன் உள்ள போய் பார்ப்போம். பாருங்களேன், அப்படியே வந்து நினைவிடம் எல்லாம் பார்த்துட்டு வரும்பொழுது எப்படி வச்சிருக்காங்க. காய், கலாக்காய், மாங்காய், எல்லாம் கட் பண்ணி எப்படி வச்சுக்கோங்க. வெள்ளரி பழம். இப்போ நம்ம ஜெயலலிதா நினைவிடம் கிரேப்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு கடை பாருங்க. இதுல வந்து நிலக்கடலை வச்சிருக்காங்க. நீங்க எதுக்கு இந்த கடலைக்கு இங்க என்ன சொல்றீங்க? நிலக்கடலைண்டா? நிலக்கடலை. அங்க வந்து கச்சாங்க. இது வந்து அவிச்ச கடலை. பாருங்க எப்படி எல்லாம் மாத்தி வச்சிருக்காங்க. மெரினாக்கு முன்னாடி நம்ம கோல்ட் ஃபேஸ்ல எல்லாம் இப்படி செட்டப் பண்ணதா எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த மிக்ஸ் ஃப்ரூட் எல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் நிச்சயமா. என்ன பாருங்க, அந்த முறுக்கு பேக்கெட்டு பாருங்களேன். நம்ம ஸ்ரீலங்காவில் கோல்ட் ஃபேஸில் இப்படி செட்டப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். பாருங்கள் எவ்வளோ ஐட்டம் இருக்குது. அதே அந்த இறால் வடையும் அதே ரொட்டியும் இல்லாமல் கொஞ்சம் நம்ம கோல்ட் ஃபேஸில் இந்த மாதிரி சேஞ்சஸை கொண்டு வாங்கப்பா. நல்லா இருக்குப்பா. அது பாருங்கள் எப்படி இருக்குது. அது ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறம் நம்ம கேட்டால் ஸ்பைசஸாக செஞ்சு கொடுத்தாங்க. மெரினாக்கு வாங்க, ஸ்வீட் கார்ன் சாப்பிடுங்க. எம்ஜிஆர் தமிழ்நாடு ஃபார் எம்ஜிஆர், தமிழ்நாடு ஃபார் எம்ஜிஆர் பீப்புள் ஃபார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் பாலவர் எடப்பாடி கே பழனிசாமி. எம்ஜிஆர் பாலவர் எடப்பாடி கே பழனிசாமி. ஸ்ரீலங்கா பீப்புள் சப்போர்ட்டிங் ஒன்லி ஃபார் எடப்பாடி எடப்பாடி எடப்பாடி. வந்து ஷாப்பிங் பண்ணோம் அதிகமா. ஆனா யாருக்கு ஓட் போடுவீங்க சட்டமன்ற தேர்தல்னா? எடப்பாடி பழனிசாமிக்கு போடுவோம்னு சொல்லிட்டாங்க. விஜய்க்கு போடுவோங்கிறாங்க, டிஎம்கேக்கு போடுவாங்க. பட் பாலிடிக்ஸ் பேசும்போது நல்லா இருக்குங்க. வாங்களேன் அப்படியே போகலாம். பார்த்தீங்களா, கலைஞர் கருணாநிதி அவர்களோட இதெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்துக்கு தான் போகிறோம். பாருங்க இங்கே பாருங்க, இங்கே ஏடிஎம்கே கட்சியினுடைய 2 பேர் கீழே அந்த தண்ணீர் தாங்கியில் வந்து தண்ணி கூட போட்டு இல்லை. ஏன்னா டிஎம்கே தானே வந்து ஆட்சியில் இருக்கு. பாருங்க, இது எம்ஜிஆர் அவர்களினுடைய சிலை. அதனால் வந்து மாண்புமிகு முதல்வர் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய சிலை. செம்மையாக இருக்குல்ல. உயிரோடு இருக்கும்போது அவங்கள பார்க்க முடியல. பட் என்ன பண்ண, நாங்கள் வந்த டைம்ங்க இந்த பயங்கர வெயில். பாருங்க, எம்ஜிஆர் மியூசியம் இருக்கு. எம்ஜிஆர் மியூசியம் அந்த பக்கம் இருக்கு. முடிஞ்சா போகலாம். நம்ம நாட்டில் பிறந்து கண்டி நாவலப்பிட்டியில் பிறந்து தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களினுடைய மனசில் முத்திரையாக இருக்கிறார் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள். போகலாம். ஏன்னா நான் இதில் முன்னாடி வரும்பொழுது வந்து எம்ஜிஆர் அவருடைய கல்லறையில் எல்லாருமே அந்த தலையை வச்சு பார்ப்பாங்க. அவர் கட்டிருக்கிற வாட்ச் சத்தம் வந்து கேட்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரியல. பார்க்குறவங்க போடுங்க. பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்களுடைய கல்லறை தாங்க இது. பாருங்க, 10 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தேன். திரும்பவும் பார்க்குறேன். சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஆனால் முன்னாடி நாங்கள் வந்து கிட்டெல்லாம் போய் பார்த்தோம் காலை வச்சு. இப்போ இது பண்ணியிருக்காங்க, மறைச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, இதில் இப்போ பாருங்க, எம்ஜிஆரினுடைய நினைவு இடம் இருக்கு இல்லையா, இதுதான் நினைவிடம் பாரத ரத்னா எம்ஜிஆர். இப்போ பாருங்க, ஜெயலலிதா அம்மையாரினுடைய நினைவிடம். நான் இதுக்காக தாங்க ரொம்ப வெயிட் பண்ணேன். எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அண்ட் அவங்களுடைய கல்லறையை அப்படியே பார்த்துட்டு போகலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு.
நான் ரொம்ப வெயில்ன்ட்டு புலம்பிக்கிட்டே வந்தேன். ஆனா 2 பக்கம் சிங்கங்களை வச்சு எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். வந்ததுக்கு சென்னை வந்தா இது எடுக்கிறதெல்லாம் வருத்துங்க. மேல எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. செம்ம இவ்வளவு அழகா கட்டிருக்காங்க. மாண்புமிகு முதல்வர் ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவிடம் மாதிரியே இருக்குது. செம்ம இருக்கு தானே. ஐயோ பாருங்க, சிங்க பெண்மணி, இரும்பு பெண்மணி, எப்படியான ஒரு லைஃப் வாழ்ந்திருப்பாங்கல்ல. அதாவது அரசியல்ல எத்தனையோ பேர் அவங்களுக்கு காலுக்கு கீழே மண்டியிட வச்சவங்க. லைஃப்ல வந்து இவங்கள மாதிரி திரும்ப ஒருத்தர் பிறந்து வர முடியாது. எனக்கு என்னன்னா, ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய அந்த நினைவிடத்தை பார்க்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. பார்க்குறவங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் எனக்கு அதுதான் ஆயிடுச்சு. இல்லை பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் இல்லையா, அவங்களால தான் இது ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு, செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய இந்த நினைவிடத்தை. நிஜமாவே இவங்கள மாதிரி யாரும் பிறந்து வர முடியாதுங்க. அது அரசியலில் வந்து இவங்கெல்லாம் அது யார் என்ன சொன்னாலும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது இந்த இடத்த பார்த்தது. அண்ட் இங்கால எம்ஜிஆர், அங்கால அம்மா அருங்காட்சியகம் இருக்குது. பட் போக தான் டைம் கிடையாது. என்ன பண்ணுறதில்ல, என்னத்தை தான் மனுஷன் வாழ்ந்தாலும் எவ்வளோ சேவைகள் செஞ்சாலும் ஒரு காலத்தில் போய் சேர வேண்டியதுதான். சரி, இப்போ மெரினா விட்டு அப்படியே தாண்டி போகலாம். பாரத ரத்னா எங்களுடைய எம்ஜிஆர் அவர்கள் பாருங்க, இப்படி முன்னாடி 2 இலைகள் இருக்கு பாருங்க. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அவங்களுடைய ஏடிஎம்கேனுடைய சின்னம் தான் அது. ஓகே, சென்னை வந்து எல்லாம் பார்த்தாச்சு. எல்லாமே உங்களுக்கு காமிக்கலைங்க. இன்னைக்கு ஷாப்பிங் முடிகிறதுக்கே 2 நாள் போயிடுச்சு. அண்ட் இப்போ முடிச்சுக்கலான் இருக்கேன். சென்னை வந்து பாருங்க, கருத்து போயிட்டேன். ஸ்கின் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. இனி பழைய கலர் வர்றதுக்கு இன்னும் ஒரு 4 மாதம் பிடிக்கும். கை காலெல்லாம் கருத்து போயிடுச்சு. அவ்வளோ வெயில், பெருசாக வெயிலில் போகலை, ஆனால் கொஞ்சம் வந்து திரிஞ்சோம். அண்ட் மகிழ்ச்சி. எம்ஜிஆர் அவர்களுடைய கல்லறை, கருணாநிதி அவர்களுடைய கல்லறை, அறிஞர் அண்ணா அவர்களுடைய கல்லறை, ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய கல்லறை. இதில் சந்தோஷம் பார்த்து சந்தோஷம்னு நான் சொல்ல வரல, நம்மளால அவங்கெல்லாம் பார்க்க முடியாது. பட் ஏதோ எனக்கு ஜெயலலிதா அம்மையார் அவங்களுடைய கல்லறை பார்க்கும்போது பழசு நிறைய ஞாபகம் வந்தது. அவங்களுடைய அரசியல் பயணங்கள் கெத்துங்க, அதெல்லாம் கெத்து. அவங்க மாதிரி நான் திரும்பவும் சொல்கிறேன், யாராலையும் வர முடியாது. ஓகே, சென்னை விலாக், இன்றைக்கி மெரினா விலாக் இதோட முடிஞ்சிருச்சு. இனி வந்து நம்ம சிஜிசி டாக் ஷோப் ஆரம்பிக்க வேண்டியதுதான். நம்ம நாட்டுக்கு வந்து நமக்கு இங்கே வந்து ஸ்லாங்கே மாறி போச்சு. என்னன்னா நல்லா இருக்கியாண்ணா அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்க, பாய். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, அப்படியே வந்து ஷாப்பிங், டி நகர், மண்ணடி எல்லாம் காமிச்சிருக்கோம். முடிஞ்ச நாங்கள் போனதெல்லாம் சாப்பிட்டதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி நல்லா இருந்தது. எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவிடத்துக்கு பக்கத்தில் எம்ஜிஆர் அவர்களுடைய அருங்காட்சியகம் வச்சுருக்காங்க. அதையும் அப்படியே பார்த்துடலாம். என்னன்னா, இதில் ஒரு விஷயம் எனக்கு புரியுது. இப்போ ஆட்சியில் டிஎம்கே இருக்குது. டிஎம்கே சார்ந்த முதலமைச்சர்களுடைய இடங்கள் எப்படி பராமரிக்கப்பட்டு வந்திருக்கு, ஏடிஎம்கே சார்ந்த இப்போ அவங்க ஆட்சியில் கிடையாது, எப்படி பராமரிக்கப்பட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கம்லாம் ரொம்ப ஊத்தியாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், விளக்குமாறு, தும்புத்தடி, நான் எல்லாம் படுத்துருக்கு. சரி, பரவாயில்ல, நமக்கு அது வேண்டாம். உள்ளே போய் பார்க்கலாமாங்களே. எம்ஜிஆர் பழைய பேப்பரினுடைய பேப்பர் தெரியுமா இது? பார்க்கலாம். 1987 பேப்பருங்க இது. அப்போ அந்த பேப்பர்ஸ் கட்டிங்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. காலை 3 மணிக்கு எம்ஜிஆர் காலமானார். அந்த அவருடைய டெத் நியூஸ், அவர் இறந்த அன்னைக்கு எப்படி டைட்டில் நியூஸ் வந்துருக்கு பாருங்க. எம்ஜிஆர் மரணம், 5 கோடி மக்களின் இதய தலைவர், இறுதி யாத்திரை, அன்னை சத்யபாமா, புகைப்படங்கள், அவங்க பழைய ஜெயலலிதா கூட நடிச்ச திரைப்படங்கள், புகைப்படங்கள், அவங்களுடைய ஆரம்ப காலத்து படங்கள், எம்ஜிஆர், ஜெயலலிதா, எம்ஜிஆர், சரோஜா தேவி,
அதான் இருக்கு. அது என்ன பாட்டு? இன்று போல் என்றும். அந்த பாட்டு என்ன பாட்டு ஞாபகம் வரல, ஆனால் புகைப்படங்கள் ஞாபகம் இருக்கு. பாருங்களேன், எம்ஜிஆர், தந்தை பெரியார் கூட எம்ஜிஆர் இருக்கார்ல. செம்மையா இருக்கு. இது பாருங்களேன், கண்ணாடியை தொடாமல் பார்க்கவும். அவரை கையெழுத்து போல கைப்பட எழுதிய புத்தகங்கள். ஆமாங்க, எங்க பாருங்க, எம்ஜிஆர் கைப்பட எழுதிய புத்தகங்களாங்க. பயன்படுத்திய பொருட்களாம். இது எம்ஜிஆர் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களாம். இது பாருங்க, நாட்குறிப்பு, அவருடைய டைரி, அவருடைய எழுத்து பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. அவருடைய எழுத்து பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. எவ்வளோ அழகா இருக்கு எழுத்து. எம்ஜிஆர் பயன்படுத்திய பொருட்கள். இது பாருங்க, அவருடைய ஆதார் இருக்கு. இது பாருங்க, ஷூ. இது பாருங்க, ஷூ அவர் யூஸ் பண்ண ஷூ பாருங்க. இது என்னன்னு தெரியல, அந்த புல்லட் ப்ரூஃப் இதா? புல்லட் ப்ரூஃப் இது. அது அவர் தலைக்கு போடுற தொப்பி, ஒரு போடுவார்ல, ஒரு வெள்ளை கலர் மாதிரி தொப்பி. அது ஏன் இந்த மாதிரி தொப்பி போடுறாங்க? என்ன பாருங்க, அவர் போட்ட ஷர்ட்டு. இது பாருங்க, அவர் யூஸ் பண்ணது டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்கள். அந்த நேரத்தில் தமிழக முதல்வருக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்கள். இது என்னன்னா, டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்கள். கொச்சி துறைமுக தொழிலாளர் யூனியன் 35 ஆண்டு விழா 1983. நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு பொருட்களை தான் வந்து வச்சுருக்காங்க. பாருங்க, மயில், ட்ரெயின், அந்த பீங்கான் மாதிரி ஒரு ஐட்டம் இருக்காங்க. பீங்கான் மாதிரி கனடாவில். இந்த பக்கத்தை பாருங்களேன், டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் தந்தை மருதூர் கோபாலமேனன் அவர்கள், சிரித்த முருகன் எம்ஜிஆர் அவர்கள், எம்ஜிஆர் ஜானகி ஒன்றாக சேர்ந்து இருக்காங்க. அவருடைய வைஃபு எம்ஜிஆர், ஜானகி, மைத்துனர். அப்புறம் பாருங்க, அண்ணன் சக்கரபாணியுடன் டீச்சர் ஆலூர் கே ஷா அவர்கள், முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோட இந்த இளம் வயதில் எம்ஜிஆர் புகைப்படம் இருக்கு. இங்க பாருங்க, இளம் வயதில் எம்ஜிஆர் எப்படி இருக்காரு பாருங்க. இதெல்லாம் வந்து பழைய புகைப்படங்கள். அவர் திரைப்படத்துறையில கோப்பாண்டவர் கூட எல்லாம் இருக்காருங்க, பார்த்தீங்களா? அவர் காலத்தில் செய்த சேவைகள் எல்லாம் இருக்கு. எம்ஜிஆர் ரசிகர்கள் இதை பார்க்கலாம். நீங்கள் சென்னை மெரினாக்கு வராதவங்க இது மூலமாக எம்ஜிஆருடைய ரசிகர்கள் பார்க்கலாம். அங்கே ஜெயலலிதா புகைப்படங்கள் தான் அதிகமாக இருக்கு. நம்ம போன வாட்டி வந்து என்னால் வந்து பார்க்க முடியலங்க. வயசானவங்க தான் இங்கே வராங்க. மாண்புமிகு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களோட என்.டி. ராமாராவ் அவர்கள், எம்ஜிஆர் அண்ணா அவர்கள், நிறைய இருக்கு. எல்லாரும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் இதை கரெக்டாக பராமரிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். டஸ்டாக இருக்கு. அவர் பார்த்து பொருட்களை பார்க்கும்போது நல்லா இருக்கு. எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்கள், அண்ணா அவர்கள், அமைதி காப்போம். இங்கே வந்தவங்க அமைதியாக இருந்துக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது பாருங்களேன், இங்கே ஒரு எத்திக் பிக்சரில் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்களுடைய அந்த புகைப்படத்தை பாருங்களேன். ஒரு எத்திக் பிக்சரில் இதெல்லாம் வரலாற்று சிறப்புமிக்க புகைப்படங்கள். அந்த யாரு, நம்மளுடைய அறிஞர் அண்ணா அவர்களும் எம்ஜிஆர் அவர்கள் அந்த சிரிச்ச மாதிரி ஒரு புகைப்படம் மேடையில் இருந்து. அவர்கள் இந்திரா காந்தி அவர்கள் கூட எங்கள் தங்கம் படத்துக்காக 100வது நாள் வெற்றி விழா பெரியார் கூட அமர்ந்திருக்கிற காட்சி எம்ஜிஆர் அவர்கள். இதெல்லாம் நம்ம வந்து ரசிச்சு பார்க்கணுங்க.
பெரியார் மாவட்டம் அந்த சத்துணவு கொடுக்குறது ஜெயலலிதா அவர்கள். ஏன்னா அவங்களுடைய காலத்தில் ஏடிஎம்கே காலத்தில் அந்த சத்துணவு திட்டங்கள் ஆரம்பித்தாங்க இல்லையா? அப்போ இதில் எவ்வளோ புகைப்படங்கள் இருக்குது, உங்களுக்கு டைம் இதாகுங்கிறதுக்காக. இதை பாருங்க, சத்துணவு தந்த என் தமிழ் தாயின் தலைமகனே, எங்கள் சரித்திரம் கண்டெடுத்த அண்ணாவின் படைத்தலைவனே, ஏழைகளுக்கு ஆடை தரும் வள்ளலே, எங்கள் இதயத்தை நாங்கள் தருகிறோம். பாலைவனத்திற்கு வந்த மேகமழை, தாகப்பசியை தீர்க்க வந்த கங்கையே, எங்கள் இதய நாடி அறிந்த டாக்டரே, தமிழக பல்கலைக்கழகம் கண்ட அறிஞரே, வருக வருக. உள்ள அறிக்கிறது எல்லாம் பார்க்கும்போது நம்ம நாட்டில் இருந்து ஒருத்தர் இங்கே முதலமைச்சராக இருந்து அதெல்லாம் சொல்லவே இல்லை, எல்லாம் விடக்குனேன் அப்படின்னு சிங்களத்தை சொல்லலாம். சரி, வெளியே போகலாம். ஹாய், 6 நாட்கள் இந்தியாவில் வந்து தங்கியிருந்தோம். இப்போ வந்து கிளம்பியாச்சு. அண்ட் மறக்க முடியாத நாட்கள், நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணோம் உங்ககிட்ட. அண்ட் திரும்ப வந்து வரணும், மதுரையை வந்து பார்க்கணும், சென்னை வந்து பார்க்கணுன்னு ஆசை இருக்குது. நிறைய இடத்துக்கு போகலை வேறு, ஏன்னா வெட்டிங் காரணமாக வந்தோம். அதனால பிளான் கொஞ்சம் சொதுப்பிருச்சு. பட் எல்லா வ்ளாக்ஸும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீழே அப்படியே பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ ஸ்ரீலங்கா போகிறோம். அண்ட் போனதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த vlogல நம்ம மீட் பண்ணலாம். அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை சென்னை.